மீனராசிக்காரர்கள் யோக பலம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகளுக்காக சுப செலவுகள், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த வாக்குவாதங்கள் போர்வது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது, தொடர்ச்சியாக இருந்த மன வருத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு, சகல விதத்தில் நன்மைத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுவது, ராகவேந்தருடைய நாமாவளியை கேட்பது, ராகவேந்தர் கோயில்களுக்கோ அல்லது குரு கோயில்களுக்கோ சென்று விட்டு வருவது, தொடர்ச்சியாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது, குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சுபவிரியம் நிச்சயமாக ஏற்படும். வீடு கட்டுவது, நலம் கட்டுவது, ஆடை ஆபரணங்கள் செய்வது, முதலீடுகள் செய்வது, இன்டீரியர் செய்வது என்று வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக மீனராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியங்களிலெல்லாம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு, கனவில் காணக்கூடிய தெய்வ கடாட்சமெல்லாம் நேரடி தரிசனம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய கடன்கள் பைசல் ஆகிறதுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திரைவினையாக்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய நம்பிக்கையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். முதுகு தண்டுவடத்திலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளில் அதீத கவனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 15 வரை உள்ள பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.